வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் வேலனுக்கு அரோகரா. விந்ததினூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ. விந்ததினூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ. விண்டு விடாமல் உன் பதமேவு விஞ்சையர் போல அடியேனும். விண்டு விடாமல் உன் பதமேவும் விஞ்சையர் போல அடியேனும். வந்து விநாசமுன் கலி தீர பண் சிவஞான வடிவாகி. வந்து விநாசம் உன் கலி தீர பண் சிவஞான வடிவாகி. வன்பதம் ஏறி என் கலையார வந்தருள் பாதம் மலர்த்தாராய். வன்பதம் ஏறி என் கலையார வந்தருள் பாத மலர்த்தாராய். எந்த நுலேக செஞ்சுடராகி என் கனிலாடு தழல்வே நீ. எந்த நுலேக செஞ்சுடராகி என் கனிலாடு தழல்வே நீ. எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள்பாலா. எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள்பாலா. சுந்தர ஞானமென் குரமாது தன் இரு மார்பில் அனைவோனே. சுந்தர ஞானம் என் குரமாது தன் திருமார்பில் அனைவோனே. சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேச பெருமாளே. சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே. வந்து விநாசம் உன் கலி தீர வன் சிவஞான வடிவாகி. வன்பதம் ஏறி என் கலையார வந்தருள் பாத மலர்த்தாராய். சுந்தர ஞானமென் குரமாது தன் திருமார்பில் அனைவோனே. சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே. கந்த சுரேசர் பெருமாளே. கந்த சுரேசர் பெருமாளே. பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் வேலனுக்கு அரோகரா. 32வது திருப்புகழ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல அருணகிரிநாத சுவாமிகள் பாடினது. இதுல அவர் என்ன அப்படி சொல்றாங்கன்னா, விந்து அதின் ஊறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலா. இனிமேலோ விண்டு விடாமல் உன்பதம் மேவு விஞ்சையர் போல அடியேனும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விந்தின் வழியாக ஒரு உடல் பெற்று நம்ம வந்திருக்கோம். இந்த உடல் எத்தனை கோடி தடவை வெந்திருக்கு இந்த நெருப்புல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதாவது உயிர் பிறந்தா இந்த உடலை கொண்டு நம்ம பிறந்தா மறுபடியும் செத்து போயிடுறோம் இல்லையா, அந்த நிலை எத்தனை கோடி தடவை நடந்திருக்கு அப்படின்னு இவ்வளவு பிறவிகளாக நம்ம பிறந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறாரு. விந்து அதின் ஊறி வந்தது காயம். காயம்னா உடம்பு. உடம்பு அப்படி தோன்றிய இந்த உடம்பு வெந்தது கோடி. அத்தனை கோடி தடவை பிறந்து அது அழிஞ்சி அத நெருப்புல போட்டு எரிச்சிருக்கிறாங்க. இனிமேலோ இதுக்கப்புறமாவது விண்டு விடாமல் உன்பதம் மேவு. இதுக்கப்புறமாவது நான் மறுபடியும் இந்த நெருப்புல போய் மறுபடியும் இதே மாதிரி விண்டு போகாம அழிஞ்சு போகாம
உன்னுடைய பதத்தை எனக்கு கொடு. பதம் அப்படிங்கிறது இறைவனுடைய அந்த இறைநிலை அப்படிங்கிற ஒரு நிலையை எனக்கு கொடு, பிறவி அற்ற நிலை, அதை எனக்கு கொடு. விஞ்ஞையர் போல அடியேனும். இந்த விஞ்ஞையர் அப்படின்னா இப்ப வந்து புலவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து இறைவனை போற்றக்கூடியவர்கள் அவர்களா சொல்றாங்க. விஞ்ஞையர் போல அடியேனும் விந்து விநாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி அப்படின்னு சொல்றாங்க. இங்க நாச அப்படின்னு சொன்னா வந்து நமக்கு தெரியும் நாச அப்படிங்கிறது. விநாச அப்படின்னா மிகவும் மோசமான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்ப நாயகர் அப்படிங்கிறது நம்ம பிள்ளையார கூப்பிடும் பொழுது நாயகர் அப்படின்னா அவர் தலைவர் அர்த்தம். விநாயகர் அப்படிங்கும் பொழுது அனைத்திற்கும் தலைவர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நாச அப்படிங்கிறது அது அழிவை கொடுக்குது. விநாச அப்படின்னா மிகப்பெரிய நமக்கு கெடுதல் கொடுக்கக்கூடியது. எல்லாத்துலயுமே இந்த மிகைப்படுத்தி சொல்லும் பொழுது விய முன்னாடி போடுவாங்க. வி நாயகர், வி நாச அந்த வி போட்டா அத அந்த ஒரு செயலோட எஸ்டீம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடியேனும் வந்து விநாச முன் களி தீர அப்படின்னு சொல்றாங்க. இங்க களி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த வினை, நம்ம முன்னாடி செஞ்ச இந்த வினை தீர்ந்து வந்து விநாச எனக்கு துன்பம் கொடுத்து நாச வேலை பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வினைகள் தீர்ந்து வன் சிவஞான வடிவாகி வலிமையான சிவஞானத்தோட வடிவமாகி வன்பதம் ஏறி என் கலை ஆற வந்து அருள் பாதம் அருள்வாயே அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னுடைய வினைகள் எல்லாத்தையும் தீர்த்து சிவஞான வடிவாகி வலிமையான அந்த சிவஞானத்தின் வடிவம் பெற்று நான் உன் பதம் ஏறி என்னுடைய கவலைகள் இந்த களைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என் களைப்பு தீர எனக்கு உன்னுடைய பாதத்தை எனக்கு கொடுப்பாய் அப்படின்னு இந்த இடத்துல கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது எந்தன் உள் ஏக செஞ்சுடராகி என் கண்ணில் ஆடு தழல் வேணி. இந்த இடத்துல வந்து சிவபெருமான சொல்றாங்க. எந்தன் உள் ஏகன்னா ஒண்ணு, எனக்கு உள்ளார ஒரு பெரிய செஞ்சுடராகி எனக்குள்ளார ஒரு பெரிய சுடர். அது வந்து அந்த சுடரோட நடனம் என் கண்ணில் ஆடு தழல் வேணி. வேணி அப்படிங்கிறது என்னன்னா ஜடாமுடி. தழல் வேணி அப்படின்னா அப்படியே தகிக்கக்கூடிய ஜடாமுடியோட எனக்குள்ளார ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராச பெருமான இங்க சொல்றாங்க. எந்தையர் தேடும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு அடுத்தது சொல்றாங்க. என்னுடைய தந்தையாக இருக்கிறார், எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு அப்படின்னா அன்பர் சகாயர். அதாவது அவரை விரும்பக்கூடிய அன்பருக்கு சகாயம் செய்யக்கூடியவராக, அவர் வந்து நன்மை பயக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்படியான அந்த சுவாமி அருளிய மகனான முருகப்பெருமானே அப்படின்னு இந்த இடத்துல முழுக்க நம்ம சிவபெருமான போற்றி சொல்லியிருக்கார். எந்தன் உள் ஏக செஞ்சுடராகி என் கண்ணில் ஆடு தழல் வேணி எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள்பாலா. அப்படியான அந்த சுவாமி எல்லாருக்கும் அன்பராக வந்து அவரை போற்றுபவர்களுக்கு சகாயம் செய்யக்கூடியவராகிய எங்கள் சுவாமி அருளிய பாலகுமாரா முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி சுந்தர ஞானமென் குறமாது தன் திருமார்பில் அணைவோனே அப்படின்னு இங்க நேற்றிக்கு அம்மா சொன்ன மாதிரிதான் இங்க வள்ளியதான் குறிப்பிடுறாங்க குறமாது அப்படின்னு. வள்ளிய வந்து சொல்லும் பொழுது அது உயிர்கள் ஆன்மாக்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். எந்த ஒரு ஆன்மா இறைவனை வேண்டினாலும் இறைவன் அவராகவே வந்து அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்கிறார், அவரே வருகிறார், நம்ம போய் தேடவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அததான் இந்த இடத்துலயும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சுந்தர ஞான மென் குறமாது தன் திருமார். எப்போதுமே அப்படியான அன்பர்கள் தன் நெஞ்சத்துல உறைந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து திருமார்பில் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து நம்ம இந்த
உலகியல் பார்வையில பார்க்க கூடாது. இறைவனையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களோட நெஞ்சத்துல உறைஞ்சிருப்பான் அவன் முருகப்பெருமான் அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாம். சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே அப்படின்னு அழகான இந்த திருச்செந்தூர்ல வீற்றிருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு இந்த பாட்டை அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.